திரு ஜுபேர் அவர்கள்ட்ட ஜனநாயகன் இப்போதான் ரிலீஸ் ஆக போகுதுன்றது கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பேசப்பட்டு வரக்கூடியது. இந்த கடைசி நேர சிக்கலுக்கு யார் காரணம்? இல்லை, கடைசி நேர சிக்கலுக்கு இந்த படம் ஆக்சுவலாக முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவங்க ஜனவரியில் ரிலீஸ் பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தோடு தான் அந்த படத்தை தள்ளி கொண்டு வந்தாங்க. இப்போ 19ஆம் தேதி அவங்க சென்சாருக்கு அப்ளை பண்ணதாகவும் அதுக்கு பிறகு அது வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதாகவும் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் சென்சார் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 5ஆம் தேதி இந்த மாதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அதில் சில ஆட்சேபரமான கருத்துக்கள் இருக்குன்னு நாங்கள் மெயில் அமைச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மெயில் எங்களுக்கு ரிசீவ் ஆகலை. இல்லை, மெயில் வரலன்னு அவங்க சொல்கிறாங்க, ரிசீவ் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இது எப்படி இது இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்ப இது சென்சார் போர்டு ஒரு படத்தை நிப்பாட்டி வைக்கலாம், தடை பண்ணி வைக்கலாங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. 91 ஒரு படம் ஆரம்பிச்சாங்க, குற்றப்பத்திரிகைன்னு ஒரு படம், ஆர்கே செல்வமணி டைரக்ஷன் பண்ண ராம்கி மற்றவங்க நடித்த படம். அந்த படம் 91 ஆரம்பிச்சு 92 முடிக்கப்பட்ட படம். 2007 தான் ரிலீஸ் ஆச்சு. ராஜீவ்காந்தி கொலையை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்போ சென்சார் போர்டுக்கு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது. அந்த அவங்க பார்த்து ஃபைனலாக முடிவு பண்ணுறது தான். அப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்கிற காரணங்கள் என்ன அப்படின்னா, இதில் வந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரியான காட்சிகள் இருக்குது, ராணுவத்தை பற்றி தான் சொல்கிறேன், அதுவும் இருக்குன்றாங்க. அந்த மாதிரியான சில பெர்மிஷன் வாங்க பண்ணியிருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ஆட்சியகரமான கருத்துக்களாக இருக்குது, அதை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்னா ரிவைசிங் அனுப்புகிறோம் அப்படின்றாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புகிறோம், அந்த ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டு எங்களுக்கு வரதுக்கு 4 வாரம் ஆகுங்கிற மாதிரி ஒரு தகவல். மந்த்லி ஒன்ஸ் வந்து சேருவா. ஆமாம், 4 வாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இது ஏன் வந்து 2 தரப்புல இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. முதல்ல பட தயாரிப்பு நிறுவனம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதிங்கிறது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டீங்க. அப்போ கொஞ்சம் இயர்லியராகவே நீங்கள் அந்த படத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, பொலிட்டிக்கல் பேச போகிறீங்க, சிக்கல் வரும்னு தெரியும். பராசக்திக்கு அதே மாதிரியான சிக்கல் வந்துச்சு, அங்கே ரிவைசிங் வரைக்கும் போயிட்டு அவங்க வாங்கியிருக்கிறதாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு ப்ரீ பிளானாகவே இவங்க பண்ணியிருக்கலாம். ரெண்டாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறாங்க. இது பாஜக அரசாங்கம் பின்னாடி இருந்து வேலை செய்யுது, விஜய் கூட்டணி கொண்டு வர்றதுக்கு முடக்கிறாங்க, விஜய் அப்படின்னு யார் ஏற்படுத்துறா? இந்த விஜய் ரசிகர்கள், விஜய் ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், விஜய் பார்த்தீங்களா கூட்டணி கொண்டு வர்றதுக்கு தான் மிரட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப பாஜக ஏன் இதை செய்யணும் அப்படின்றதுல நிறைய கேள்விகள் இருக்கு, சந்தேகம் இருக்கு. இயல்பா நடக்கிறது. நான் சொல்றேன், ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கேட்டவனே வீட்டை விட்டு வாரத்துக்கு இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷத்துல ஒரு 3-4 தடவை தான் மொத்தத்துக்கு வெளியே வந்திருப்பார். அவருக்கு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு கேட்டவனே மத்திய அரசு கொடுக்குது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போறதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களா அவருக்கு? இப்போ இவ்வளோ சந்தேகங்கள் இருக்கு. அப்போ இவங்க என்ன ஒரு நரேஷன் செட் பண்றாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பிரபகண்டாவும் திறந்து பண்ணிட்டு சிவகார்த்திகேயன் இந்த படத்தை முடக்க பார்க்குறாரு, திமுக இந்த படத்தை முடக்க பார்க்குது, சென்சார் இப்போ என்ன பண்ணுறாங்க, சென்சார் முடக்க பார்க்குது, சென்சாருக்கு பின்னாடி பிஜேபி அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த படம் ஓப்பனாக உடச்சி சொல்லணும்னா, இந்த படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ட்ரெய்லரும் பராசக்தி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பராசக்தி ட்ரெய்லருக்கு ஏகப்பட்ட வரவேற்பு கிடைச்சிருக்கு. இது ஒரு தெலுங்கு படத்தினுடைய ரீமேக் பண்ணப்பட்டதுனால அது நிறைய டீ கோட் எடுத்து போடப்பட்டு அது கொஞ்சம் ஒரு மாதிரி 2-3 மில்லியன் தான் போயிருக்கு. அப்போ இவங்க சோலோவாக வரணும்னு ஆரம்பத்தில் பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 1300 தேட்டர் இருக்கு, சோலோவாக பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க. அது தள்ளி போய் இப்போ 600 வந்த பிறகு இப்போ இந்த தாமதங்கள்லாம் பார்க்குறப்ப ஏதோ திட்டமிட்டு இவங்க பண்ணுறாங்களோ, திட்டமிட்டு இந்த படக்குழு பண்ணுது வரவே கூடாது. ஏன்னா விஜய் வந்து பிஜேபிக்கு எதிரானவர் தான், விஜய் வந்து பிஜேபி எதிர்த்து தான் நீ அரசியல் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நரேஷனை செட் பண்ண போறதுக்காக பண்ணப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம். ரெண்டு விதமான காரணம். கொஞ்சம் யோசிங்க. விஜய் மட்டும் இந்த முடிவெடுத்தா பரவாயில்ல, இதுல ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்திருக்கு, அவங்க சொல்றது 500 கோடி ரூபாய் அதுல முதலீடு, 500 கோடி வச்சு ரிஸ்க் எடுப்பாங்க. விஜய்னுடைய மேனேஜர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு, ஜெகதீஷ் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். விஜய் ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னா விஜய் தான் ப்ரொடியூசர், யாருக்கோ விஜய் தான் இருப்பார். கேவிஎன் ப்ரொடக்ஷன் தானே, கேவிஎன் ப்ரொடக்ஷன் பேனர் தான், சினிமா கம்பெனியில் பேனர் வச்சிருப்பாங்க, பேனர் இன்னொரு ஜாயின் பண்ணி பண்றாங்க. அவங்க இங்க இருக்க பேனர்ல இங்க நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸ்னு பேர் பேனர் மட்டும் போட்டுக்குவாங்க, ஆனா நடிகரே இது பண்ணுவாங்க. பட் அவங்க வெளிமாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க பெரிய படம்லாம் பண்றாங்க சார். ஆமா, அவருக்குமே பாஜக பேக்ரவுண்ட் இருக்குன்றாங்க. அவர் ஏன் சென்சார் வாங்க முடியல? இப்போ யாருக்கு இது பண்றாங்க? பாஜக இவரை முடக்குது, இவர் வளர்ச்சியை தடுக்குது. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். இன்னைக்கு ஒரு போட்டி வேணுமோ வேணாமோ ஒரு போட்டி ஒரு கட்டமைக்கப்படுது. இந்த ட்ரெய்லர் வச்சு என்ன பண்றீங்க, விஜயா சிவகார்த்திகேயனா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல விஜய் தன்னுடைய கடைசி படத்துல விட்டு கொடுப்பாரா? அந்த கட்டமைப்பே உருவாக்கப்பட்டதுதான், கட்டமைப்பே உருவாக்கப்பட்டது எல்லாமே இங்க வந்து கட்டமைக்கப்பட்டதுதான். இந்த படத்தை நீங்க ஆரம்பத்துல எடுத்து பாருங்க. அந்த அண்ணனுக்கு என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்குற மாதிரி உங்களை உங்களை அடிக்கிறா? சிவகார்த்தியின் படத்தை முடக்க பார்க்குறாரு, சன் பிக்சர்ஸ் முடக்க பார்க்குது, ரெட் ஜெயிண்ட் முடக்க பார்க்குறாரு, உதயநிதி முடக்க பார்க்குறாரு, அமைச்சரவை கூடி இதான் முடிவு தொடர்ந்து
இந்த படம் இது எல்லாம் ஒரு இயல்பா நடக்கிற மாதிரி இருக்கா சார்? எது இயல்பா நடக்கிற மாதிரி இந்த செய்திகளை எத்தனையோ படங்கள் திட்டமிட்ட மாதிரி வந்திருக்கு சார். சின்ன படங்கள், உப்மா படங்கள் கூட திட்டமிட்ட மாதிரி செய்திகளை யார் பரப்புறா சார்? ஒரு பெரிய நடிகருடைய படம் வருது, அரசியலுக்கு வந்த ஒரு நடிகருடைய கடைசி படம் வருது, அதுல ஒரு சின்ன குண்டுசி விழுந்தாலும் செய்தி சார். இது பரப்பணுமா என்ன? இல்ல நீதிமன்றத்தில் வெளிப்படையா பேசுறாங்க சார். படத்தை ப்ரமோஷன் பண்றது பிரச்சனை கிடையாது. படத்தை முடக்குறாங்கன்னு யார் ப்ரமோஷன் பண்றா? யார் ஒரு ப்ரொபகண்டா பண்றாங்க? ஏன் அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்க சார்? நாளை மறுநாள் படம் ரிலீஸ் ஆகணும் சார். இப்போ வரைக்கும் சென்சார் கிடைக்கல, அப்போ முடக்குறாங்கன்னு தானே அர்த்தம்? இல்ல அதுதான் சொல்றேன். இது திட்டமிட்டு நடக்கப்படக்கூடிய இல்ல, அவங்க வந்து சென்சார் கொடுத்துட்டு இவங்க போய் சொன்னாங்கன்னா நம்ம கேட்கலாம் சார். சென்சார் கிடைக்கல, கேஸ் வந்துருச்சு, கேஸ்ல என்ன பேசியிருக்காங்க நம்ம விவாதிக்க போறோம். இந்த படம் சென்சார்ல கை வைக்கக்கூடிய படமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது இந்த படம். இது இப்ப பராக் இது ஜனநாயகனுக்கு திருப்பி வாங்க. ஜனநாயகன் பாஜக சித்தாந்தத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. பராசக்தி ஐடியாலஜிக்கலி அது அவங்க எதிரான படம். அந்த படத்தை கொடுக்குறாங்களே, அது கொடுக்கல. அங்கதான் தாவேக்காவினர் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அதை நம்ம இன்னும் விரிவாக நம்ம பேசலாம். பின்னணி என்னன்றதை நான் திரு நாகராஜ் வெளிப்படையா சொல்லலை அப்படின்னாலும் இதன் பின்னணியில் பாஜக இருக்குன்னு எல்லாம் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. எத்தனையோ படம், விஜய் படம் வந்திருக்கு, போயிருக்கு சார். இப்படி ஒரு க்ளோஸ்ல வந்து ஒரு படம் வெளியாகிறதுலேயே சிக்கல் ஏற்படுத்தி நிப்பாட்டியிருக்காங்களே சார். கேவிஎன் ப்ரொடக்ஷன் உப்மா ப்ரொடக்ஷன் கம்பெனி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கம்பெனி, ரைட்? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கூலி படம் வருதுன்னா கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு ஏ சர்டிஃபிகேட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ரீஅப்ளை இதெல்லாம் பண்ணல, அவங்க பாட்டு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ கேவிஎன் அஸ் அ ப்ரொடக்ஷன் வந்து எவ்வளோ முன்னெச்சரிக்கை அதை பண்ணியிருக்கணும், ரைட்? ஃபஸ்ட்டு விஷயம் பண்ணலையா இல்லை பண்ண வேணான்னு முடிவெடுத்தாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் என்ன தான் கேவிஎன்னாலும் இதில் முன்னிறுத்தப்பட்டது ஜெகதீஷ் தான். நிறைய இடத்துல கேவிஎன் ப்ரொடக்ஷனோட முன்னெடுத்தப்பட்டது ஜெகதீஷ் தான். எல்லா இடத்துலையுமே ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த இடத்துல கேவிஎன் போட்டாலும் முன்னெடுத்தப்பட்டது அந்த கோ ப்ரொடியூசரான ஜெகதீஷ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இதை முதல்ல ஆரம்பிக்கும் போது இது ரீமேக்லாம் சொல்ல, இது ரீமேக் படம்லாம் இல்லைன்னாங்க. அப்புறம் என்னன்னு தெரியல, ஷூட்டிங் போய் 60வது நாளில் இது வந்து இந்த படம் பகவந்த் கேசரி வாங்கி ரீமேக்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இது பண்ணாங்க. ஸோ முதல்ல எடுக்கப்பட்ட ஷார்ட்ஸ் வந்து இப்போவும் அதில் சில சீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க. அந்த ட்ரைலரை பார்த்தா அப்பட்டமா தெரியுது சார். அவ்வளோ இல்ல அவ்வளோ இதுவாக சார். அதுல இருக்க பொலிட்டிக்கல் டச்சும் விஜயோட கடைசி படத்துல இவ்வளவுதான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அந்த பேஸ் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் மாஸ் சேர்த்து ரொம்ப சிம்பிளா முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு கதை மினிமம் கேரண்டியா வெற்றி பெறதுக்கு ஒரு கதை வேணும். புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிறதுலே ஒரு அளவுக்கு ஈஸியான கதையா ஒன்று எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்திருக்காங்க. அது பிசினஸ் ரீதியா அவர் ஏதோ பண்ணிருக்காரு. ஏன்னா கடைசி படம் வெற்றி படையாது. முதல்ல இது கடைசி படமே கிடையாது. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு படம் நடிப்பாரு. ஏன்னா எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்ல, நடிச்சுதான் கதை கட்டிட்டு இருக்காரு. கதை கட்டிட்டு தான் இருக்காரு. கூடுதல் தகவல் இப்ப சொல்றோம். நெல்சனுடைய உதவியாளர்கிட்ட கதை கட்டிட்டு இருக்காரு. இது வந்து உள்ள வரக்கூடிய செய்தி, வெளியே சொல்லப்பட்ட செய்தி. மமிதா பைஜு ஓபனா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நடிப்பார். ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காரு. கண்டிப்பா நடிப்பார் அவர். சோ தமிழ்நாட்டு ஜனங்கள் வந்து விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு காமேஷ் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க திரும்ப வர திரு காமேஷ். தமிழ்நாட்டு ஜனங்க வந்து எங்களை கூப்பிட்டாரு, நான் நடிக்க வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் சாக்கு போக்கு சொல்லலாம் வேண்டாங்க. சாக்கு போக்குலாம் இருக்கும் சார். கடைசி படம் நீங்கள் பாலிடிக்ஸ் வந்திருக்கீங்க, எவ்வளோ உஷாராக இருந்திருக்கணும். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உலகம் சுற்றும் இவர் என்ன சொல்கிறாங்க, ஆவுனா எம்ஜிஆர் எடுத்துகிட்டு வராங்களே இவங்க. உலகம் சுற்றும் வாலிபன் வரும்போது எம்ஜிஆருக்கு இருந்த ப்ரெஷர் மாதிரி வேறு எந்த நடிகருக்கும் இந்தியாவில் இருந்ததே கிடையாது. பட் எம்ஜிஆர் கேம் த்ரூ இட். இவரால் வர முடியலையே. அப்ப என்ன எம்ஜிஆர் இவர் யார் சார் முடக்குறா? அதுதான் சார். யார் சார்? நீங்க என்னது யார் அவரு? யார் முடக்குறாங்க அதுதான் தெரியல. சென்சார் இவர்தான் சார் தப்பு. இவங்களே இவங்களை முடக்கிக்கிறாங்க சார். சென்சார் போர்டு ஃபைட் பண்ணுது. என்ன ஃபைட் பண்ணுது சார்? இந்த பொதுவா என்ன பண்ணுவாங்க, இந்த காட்சிகள்லாம் ஆட்சேபகரமானது, கட் பண்ணி தூக்கி போடுங்க கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க கட் பண்ணாலும் நாங்க மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சாச்சு, மறுதணிக்கை பார்த்து தான் அலோ பண்ணுவோம். இப்ப அமரன் படத்துக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ போட்டு காமிச்சாங்க. எல்லா மிலிட்டரிக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் போட்டு காமிச்சாங்க. போட்டு இதுல ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டபோது 3 அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டது. அந்த 3 அப்ஜெக்ஷன் அவங்க மாத்தி அதை சரி பண்ணிருக்காங்க. இதுல நீங்க இந்தியன் ஆர்மி ஏதோ கொண்டு வரீங்க, சிம்பிள்லாம் வருதுன்றது சொல்றாங்க. சொல்லும் போது ஒரு பேசிக்கா, அதாவது 33 வருஷம் நடித்த நடிகர், அதே மாதிரி கேவிஎன் மாதிரி ப்ரொடக்ஷன் யூனிட் இருந்து இது கூட பண்ணல, நான் பேசிக் செக் கூட பண்ணலனா இது என்ன 33 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்? என்ன யாருடைய தப்பு? ப்ரொடக்ஷன் தப்பா? விஜய் ப்ரொடக்ஷன் மேலே தப்பா? விஜய் இது கோ ப்ரொடியூசர் யாரு? ஜெகதீஷ் தானே. ஜெகதீஷ்ன்றது விஜயோட மேனேஜர் இல்ல சார். கோ ப்ரொடியூசரை பாக்குறீங்க, மெயின் ப்ரொடியூசரை விட்டுறீங்க. நீங்களே சொல்றீங்க பெரிய நிறுவனம், அவங்க எப்படி மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னு ஏன் யோசிக்க மாட்டீங்க? இல்ல சார், அதுதான் சொல்றேன். இது கேவிஎன் மாதிரி நிறுவனம் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. இது வந்து திட்டமிட்டு இவங்க வேணும்னே லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணா கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சு கிடைக்காதுன்னு தெரிஞ்சே போயிருக்காங்க.